வணக்கம். இந்த டுடோரியல்ல டோரண்ட் ஃபைல இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர் மற்றும் ஃப்ரீ டவுன்லோட் மேனேஜர் போன்ற டவுன்லோட் மேனேஜர்ஸ்ல வேகமா எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த டோரண்ட் ஃபைலை டவுன்லோட் பண்றதுக்குன்னு சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. அதாவது பிட்டோரண்ட், யூடோரண்ட் போன்ற சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. இருந்தாலும் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா ஒர்க் ஆகுது. நம்ம வேகமா இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர்லயும் ஃப்ரீ டவுன்லோட் மேனேஜர்லயும் டோரண்ட் ஃபைலை வேகமா எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு இந்த டுடோரியல்ல பார்க்க போறோம். இதுக்கு நீங்க முதல்ல நான் என்ன பண்றேன், ஃபான்ஸ் டோரண்ட் டவுன்லோடுன்னு கொடுக்குறேன். ஒரு டோரண்ட் ஃபைலை டவுன்லோட் பண்ணணுன்றதுக்காக ஃபான்ஸ் டோரண்ட் டவுன்லோட் கொடுத்தாச்சு. இதில் 1000 யூஜ் ஃபான்ஸ் இது இருக்குங்களா, இதை நான் கிளிக் பண்றேன். இப்போ இதில் நிறைய லிஸ்ட் அவுட் காட்டுது. இதில் இந்த bitsnoops.com அப்படின்ற இந்த வெப்சைட்டுக்குள்ள போறேன். இந்த வெப்சைட்ல நம்ம இதுல எதில் ஒன்னாலும் டவுன்லோட் பண்ணலாம். இதுல bitsnoop.com அந்த வெப்சைட்டுக்குள்ள நான் போறேன். இந்த வெப்சைட்டுக்கு போறோம். இந்த வெப்சைட்ல இதை டவுன்லோட் பண்ணி யூடோரண்ட்ல பிட்டோரண்ட்ல டவுன்லோட் பண்றதை விட வேகமா டவுன்லோட் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம். நம்ம அதுக்கு நீங்க உங்க கூகுள் சர்ச்சுக்கு வந்துருங்க. இதுல ZBix அப்படின்னு போட்டு டைப் பண்ணீங்கன்னா ZBix பர்சனல் கிளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வருது இல்லைங்களா, zbits.com. இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா ZBix.com ஓட வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுதான் ZBix.com. இதுல முதல்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கணும். நம்ம சைன் அப்னு கொடுத்துட்டு நியூ மெம்பர் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா இமெயில் ஐடி வச்சு நீங்களே புதுசா ஒரு பாஸ்வேர்ட் போட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணி முதல்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கங்க. இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இப்போ நான் ஏற்கனவே அக்கௌண்ட் இருக்கிறதுனால லாகின் பண்ணிக்கிறேன். என் அக்கௌண்ட்ல லாகின் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த லிங்க்குக்கு வந்துருங்க. இப்போ இந்த லிங்க்ல டவுன்லோட் டோரண்ட்னு இருக்கு இல்லையா, அதை ரைட் கிளிக் பண்ணிக்கங்க. காப்பி லிங்க் லொகேஷன் இருக்கு இல்லையா, அந்த காப்பி லிங்க் லொகேஷன்றதை கிளிக் பண்ணிக்கங்க. இங்க ZBix.com வந்துருங்க. வந்துட்டு இந்த சர்ச் பார் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் அப்படின்றத கொடுத்துருங்க. அந்த டோரண்ட் லிங்க் பேஸ்ட் ஆயிருக்கு. இப்போ இங்க கோ அப்படின்னு கொடுக்குறேன். இதுல ஃப்ரீ வேணுமா பிரீமியம் வேணுமா இருக்கும். நம்ம ஃப்ரீயா தான் இப்போ டவுன்லோட் பண்றதுனால ஃப்ரீ கொடுக்குறோம். நம்ம கொடுத்த லிங்க் இங்க வந்துடுச்சு பாருங்க. இப்போ இந்த வெப்சைட்ல அப்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம போட்ட அந்த ஃபைலானது அப்லோட் ஆயிட்டு இருக்கு. எவ்வளவு வேகத்துல அப்லோட் ஆகுதுன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. 3 MB per செகண்ட்ல அவ்வளவு ஸ்பீட்ல அப்லோட் ஆகுது. அப்லோட் ஆகி முடிச்சிருச்சு. அப்புறம் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் வருது இல்லையா, அந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. பாருங்க ஃபைல் சேவ் பண்ணிக்க சொல்லி கேக்குது. பாருங்க இப்போ FDMல ஃப்ரீ டவுன்லோட் மேனேஜர்ல டவுன்லோட் ஆக போகுது. ஒரு செகண்டுக்கு 300 KB ஸ்பீட்ல டவுன்லோட் ஆகுது. உங்களுக்கு சாதாரணமா டோரண்ட்ல பிட்டோரண்ட்லயோ யூடோரண்ட்லயோ உங்களுக்கு இவ்வளவு ஸ்பீட்ல டவுன்லோட் ஆகாது. பாருங்க 500 KB 600 KB கூட வருது. பாருங்க 1 MB ஸ்பீடுக்கு போயிடும் போல இருக்கு. 1 MB ஸ்பீடு கூட வரும். இந்த ZBix.comல 1 GBக்குள்ள இருக்கிற ஃபைலை மட்டும் ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். 1 GBக்கு மேல இருக்கிற ஃபைலை நம்ம பிரீமியம் அக்கௌண்ட்டை ஆன் பண்றது மூலியமா டவுன்லோட் பண்ண முடியும். இதுக்கு பே பண்ணணும். 5 நாள் 140 ரூபாய்க்கு 5 நாள், 345 ரூபாய்க்கு 30 நாள், 865 ரூபாய்க்கு 3 மாசம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரீமியம் அக்கௌண்ட் இருக்காங்க. இதுல போயிட்டு நீங்க நெட் பேங்கிங் மூலியமாவோ இல்ல கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலியமாவோ பணம் கட்டிட்டு இருந்தீங்கன்னா நீங்க 1 GBக்கு மேல உள்ள ஃபைலை கூட வேகமா டவுன்லோட் பண்ண முடியும். இதுக்கு டிஜிட்டல் மசா அப்படின்ற வெப்சைட்ல ஃப்ரீயா கூட இந்த பிரீமியம் வெர்ஷனோட லிங்கே கொடுக்குறாங்க. டிஜிட்டல் மசா அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா ஃப்ரீயாவே கூட இந்த பிரீமியம் அக்கௌண்ட்டே உங்களுக்கு கிடைக்கும். இந்த ZBix.com அப்புறம் இதே மாதிரி ZBix மாதிரி இன்னொரு வெப்சைட் இருக்கு.
அது வந்து filestream.me அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. இந்த filestream.me இந்த வெப்சைட்லயும் இதே மாதிரி டோரண்ட் ஃபைலை வேகமாக டவுன்லோட் பண்ண முடியும். zbix.com ஃபைல்ஸ்ட்ரீமை விட வேகமாக இருக்கு. ஃபைல்ஸ்ட்ரீமையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. இதுலேயும் அதே மாதிரி போயிட்டு நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். இதுதான் filestream.com. இந்த filestream.comலையும் போயிட்டு நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். இதுவும் இதே zbix.com என்ன வேலை செய்தோ அதே வேலையை இதுவும் செய்யுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எங்களுடைய நியூ வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் இமெயில் ஐடியை லாகின் பண்ணி சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எங்களுடைய நியூ வீடியோஸ் உங்களை தேடி வரும். சப்ஸ்கிரைப் வந்து ஃப்ரீ தாங்க. எங்கள் வீடியோ முதல்ல உங்கள் ஹோம் ஸ்க்ரீன்லேயே தெரியும். தேங்க்யூ.